தற்போது நம்மோடு பத்திரிகையாளர் விஸ்வா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆளுநர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது குறித்து ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறித்து உங்கள் பார்வை என்ன? வணக்கம். இது ஒரு பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குறிப்பா ஆளுநர் தேசிய கீதம் பாட சொல்றாரு, அது முடியாதுன்னு சொல்றாங்க. அது வழக்கமான நடைமுறை இருந்தாலும் கூட அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை தான் மிக முக்கியமா இப்ப நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அதுல குறிப்பா நீங்க தமிழ்நாடு அரசு குறிப்பாக இந்த போதை மருந்து நடமாட்டம் குறித்த எந்த விதமான ஒரு குறிப்போ அதே போன்று மிக முக்கியமான ஆதாரங்களற்ற தரவுகளற்றவற்றெல்லாம் முன்னாடி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கவனத்தை இப்ப திசை திருப்போம், இதை நோக்கி திருப்போம், இந்த அறிக்கையை நோக்கி ஒட்டுமொத்த மக்களுடைய கவனத்தையும் திருப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா தேர்தல் வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்ல இப்படி ஒரு வெளியில கொடுத்திருக்காங்க. ஏன்னா காரணம் என்ன, தமிழ்நாட்டு மக்களை அதிக அளவில் பாதித்திருக்கக்கூடியது ஒரு போதை மருந்து பழக்கம் அப்படிங்கிறது தெரியும். மது பழக்கமும் போதை மருந்து பழக்கமும் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் பரவி இருக்கிறது அப்படிங்கிறது ஏராளமான செய்திகள் வெளியில வந்திருக்கு. அதற்கான எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் இதில் இல்லை அப்படிங்கிறத ஒரு கவனத்தில் கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கிறோம். நம்ம தமிழ்நாடு அரசு இது போன்ற செயல்பாடுகளை, இது போன்ற ஒரு விரும்பத்தகாத செயல்களை எல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத என்னோட கருத்தை நான் பார்க்கிறேன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 89397 5009.